பக்தர்களின் பாவத்தை துடைப்பவளாகவும் அவர்களுக்கு பக்தியை மூட்டுபவளாகவும் அவர்களுக்கு வேண்டிய மகா சம்பத்துக்கும் காரணமாகவும் விளங்கும் அந்த தேவியின் சரிதைகளை கூறுகிறேன் கேளும். ஆதியில் உலக படைப்பிற்கு காரணரான பிரம்மதேவர் ஸ்ரீ நாராயணரின் நாபிக் கமலத்திலிருந்து வெளிப்பட்டார். அவருடைய மனத்திலிருந்து சுவாயம்புவ மனுவும் அந்த மனுவின் பத்தினியான சதரூபையும் தோன்றினார்கள். பிறகு அந்த மனு மிகவும் தூய்மையான திருப்பார் கடற்கரைக்கு சென்று அங்கு தேவியை மண்ணினால் பிரதிஷ்டை செய்து அன்னபானங்களை புறக்கணித்து மூச்சை அடக்கி நியமமான விரதங்களினால் உடல் இழைக்க காம குரோதம் முதலானவற்றை ஒடுக்கி பூமியில் ஒரு காலை ஊன்றி அசைவற்று நின்று தேவியின் திருவடிகளை தன்னுடைய இதய தாமரையில் வைத்து வாக் பவம் என்னும் மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டு 100 வருஷம் மரம் போல நின்று தவம் செய்து